என்ன என்ன என்னடா பிச்சைக்காரங்கடா நீங்க? பிச்சைக்காரங்க நாங்களாம் ஓட்டு பிச்சை போடுறதா மினிஸ்டர். சும்மா ஓட்டு போடுறீங்க? பிரியாணி குவார்டர் பாட்டில் வாங்கிட்டு தானே ஓட்டு போடுறீங்க? 2500 நோட்ல வாங்கிருக்கா? யோ நீ ஏன் குட்ட? என்னப்பா எல்லாம் பேசிட்டே இருக்கீங்க? அவ்வளோதானே? டா உன்னல போய் என்ன பண்ண? ஓட்டு மிஷினில் ஒழுங்கா ஓட்டே போட தெரியாது, நீ எல்லாம் கேள்வி கேட்குறியா? டேய் இவனை ஒழிச்சுக்கிட்டுங்கடா, இவன் ஓட்டை நம்மளே போடலாம். அப்புறம் எதுக்கு எங்களை தேடி வந்த? ஏண்டா ஒரு முன்னாள் அமைச்சர் பேசுற மாதிரியா பேசுறேன்? வணக்கம் மந்திரி சார். ஏய் என்னடா யார்ட்ட வந்து என்ன பேசிட்டு? ஏய் யாரும் கைகளை புள்ள ஈடுபடாதீங்கப்பா. இனிமே தெரிஞ்சா படம். நீ மட்டும் சரியான ஆம்பளை இருந்தா மேல கைய வச்சு போறா. எடுத்து போறா. வெறும் 3 எழுத்து தான் உன்னை எங்க வந்து நிறுத்திருக்கு பாரு. சார் ஒரு இன்டர்வியூ சார். சார் ஸ்மைல் ப்ளீஸ். சார் ஸ்மைல் ப்ளீஸ். வண்டில படுங்க. தலைவரே உங்க வேஸ்ட் ஓட்ட அவுத்தால வேஸ்ட்கிறீங்களா? குஞ்சினே கடக்குது. ஏப்பா சமபந்தி தண்ணி போட்டு வந்துறீங்க? காலங்கத்தாலே தண்ணி போட்டு அப்படிதான்பா. ரெடி சார் மைக் கொடு. சமபந்தி விருந்துக்கு வந்த அங்கணன் அவர்கள் தகாத வார்த்தைகளால் பேசியதால் ஆவேசமடைந்த மக்கள் அவருடன் மோதலில் ஈடுபட்டனர். அவர் மது அருந்தியதாக கூறப்படுகிறது. இந்த தொகுதியின் வெற்றி வேட்பாளராக கருதப்பட்டவர் இந்த பிரச்சனையில் ஈடுபட்டது அந்த கட்சிக்கு பெரும் பின்னடைவாக கருதப்படுகிறது. ஏன் வாயில வேற நான் சொல்லுமா? யோ கம்முன வையா. ஏயா அறிவு இருக்காயா கொஞ்சமாவது? அவ்வளவு பேருக்கு முன்னாடி என் வேட்டியை ஒருத்தன் உருவுறான், எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்க. இப்போ கொண்டாந்து கையிலே கொடுக்குறியா? எதுக்கா கையிலே?